இது உங்கள் மறைநூலின் குரல். பேசுவது உங்கள் சிம்சன். சென்னையிலிருந்து கிறிஸ்துவின் சபையின் ஊழியனாக பேசுகிறேன். இன்று ஆராய்ந்து பார்க்க போவது தொழுகையினுடைய விவரங்களை குறித்து நாம் ஆராய போகிறோம். தொழுகை எப்படி கற்பிக்கப்படுகிறது என்று வேதத்திலே காணப்போகிறோம். யாரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்ற உண்மைகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக தொழுகை குறித்து நாம் சில விவரங்களை காண்போம். தேவனுடைய மார்க்கத்தை கற்பித்த தீர்க்கதரிசிகளாகட்டும், தேவனுடைய மார்க்கத்தை கற்பித்த தீர்க்கதரிசிகளாகட்டும், தேவனுடைய சித்தத்தை மனுஷர் மத்தியில் நிறைவேற்றவும் எடுத்துரைக்கவும் பூமி வந்த வான சேனைகளாகட்டும், உன்னதமான தேவனின் வலது பார்சத்தில் அமரும் தகுதியை பெற்ற ஒரே பேரான கிறிஸ்துவாகட்டும், சகலத்தையும் தன் ஆவி என்ற வல்லமையை கொண்டும் வாயின் வார்த்தையை கொண்டும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கும் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி அவரை போற்றி துதித்து கொண்டும் ஸ்தோத்திரித்து கொண்டும் அவர்கள் வந்ததாக மறைநூல் என்ற வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்னொரு முறை பேசுகிறேன். தேவனுடைய மார்க்கத்தை கற்பித்த தீர்க்கதரிசிகளாகட்டும், தேவனுடைய சித்தத்தை மனுஷர் மத்தியில் நிறைவேற்றவும் எடுத்துரைக்கவும் பூமி வந்த வான சேனைகளாகட்டும், உன்னதமான தேவனின் வலது பார்சத்தில் அமரும் தகுதி பெற்ற ஒரே பேரான கிறிஸ்துவாகட்டும், சர்வத்தையும் தன் ஆவி என்ற வல்லமையை கொண்டு தன் வாயின் வார்த்தையை கொண்டும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கும் தேவன் என்பவருக்கு மகிமை செலுத்தும்படி அவரை போற்றி துதிபாடி கொண்டும் ஸ்தோத்தரித்து கொண்டும் தொழுகை செய்து கொண்டு வந்ததாக மறைநூல் என்ற வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இது தொழுகையை குறித்துதான ஒரு பொதுவான கருத்தை உங்கள் மத்தியிலே பேசினேன். தொழுகையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 2 புத்திமதிகளை இப்பொழுது நாம் காண்போம். தொழுகைக்கு ஆதாரமாக முதல் புத்திமதி சாத்தானுக்கு சொல்லப்படுகிறது. 2வது புத்திமதி தேவனை அறியாத ஒரு ஸ்திரீக்கு எடுத்துரைக்கப்படுகிறதை நாம் பார்க்க வேண்டியது நாம் பார்க்கிறோம் இந்த சந்திப்பின் மூலமாக. முதல் புத்திமதியை இப்பொழுது நாம் பார்ப்போம். சாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு கருத்தை சொல்கிறார். தன்னுடைய கருத்தை, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் நீர் காண்கிற இந்த பூமி அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்கிறார். ஏனென்றால் இந்த பூமி அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ் வந்து விட்டது. இந்த பூமி அவனுடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிறது. எப்படி எனில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து உருவேற்படுத்தி அதிலே தான் உண்டு பண்ணின மனுஷனை அவனுடைய துணைவியோடு கூட ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தந்தார் என்று நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரையிலான வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அங்கு வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறதான சாத்தான் ஏவாளை வஞ்சித்து, ஏவாள் மூலமாக ஆதாமை வஞ்சித்து தன்னுடைய தந்திரத்தினாலே ஏமாற்றுகிறான். ஏமாற்றின அவன் அவனிடத்திலிருந்து ஆளுகையும் பறித்து கொண்டான். ஆதலால் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே
இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருப்பதினாலே அவனுடைய மக்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான். விசேஷமான கவனம் தேவனுடைய மக்கள் மேல் வைத்து அவர்களை ஆதாமை போல தந்திரத்தினாலே வஞ்சிக்கும்படியாக செயல்படுகிறதை நாம் யோபினுடைய சரித்திரத்திலும் பார்க்கிறோம். அங்கே யோபு சாத்தானை மேற்கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த பொழுது தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார், தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். தன் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய கைகளில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறுவது மேன்மைதானே என்று சொல்லுகிறபடியாக தன் மனைவிக்கும் புத்திமதி சொல்லி தன்னுடைய நீதியை விளங்க செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆதாமை வஞ்சித்த சாத்தான் இரண்டாம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவையும் வஞ்சிக்க அவன் செயல்படுகிறான். அதுதான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த சாத்தானுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற முதல் புத்திமதியை இப்போது நாம் பார்ப்போம். நீர் என்னை, நீர் என்றால் கிறிஸ்துவை, நீர் என்னை, என்னை என்றால் சாத்தான், நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் நீர் காண்கிற பூமி அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்கிறார். அதற்கு அவர் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வதோடு உன் தேவனாகிய யெகோவா என்ற கர்த்தரை, யெகோவா என்று இஸ்ரவேலர்கள் சொல்வார்கள், கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசியாகிய மோசே எழுதியிருக்கிறாரே என்ற இந்த வாக்கியத்தை சுட்டி காண்பிக்கிறார். எழுதியிருக்கிறாரே என்று சொல்லவில்லை, எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே கிறிஸ்துவே நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் நீர் காண்கிற இந்த பூமி அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்கிற சாத்தானுக்கு கிறிஸ்து சொல்லும் பதில் புத்திமதி, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி யெகோவா ஒருவருக்கே பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று எடுத்துரைக்கிற உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11 13 வரையிலான வசனங்களிலே சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இரண்டாவது புத்திமதி சமாரியா தேசத்து ஸ்திரீக்கு எடுத்துரைக்கிற புத்திமதி யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 24 வரையிலான வசனங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமாரியா ஸ்திரீ சொல்லுகிறாள், எங்கள் பிதாக்கள் சமாரியாவில் உள்ள இந்த மலையிலே, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ளுகிறார்கள், நீங்களோ எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள், உம்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்ன சமாரியா ஸ்திரீக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துரைத்த இரண்டாவது புத்திமதி யாதெனில், ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் நாங்கள் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று எடுத்துரைத்த புத்திமதி சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறவரை தொழுது கொள்ளுகிறோம். சமாரியாவிலே நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்களோ அறிந்திருக்கிறவரை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது என்று தன்னுடைய கருத்தை சமாரியா ஸ்திரீக்கு எடுத்திருக்கிறார். இப்பொழுது தொழுகை குறித்ததான ஒரு உண்மையை எடுத்திருக்கிறார். 23ஆம் வசனத்தில், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று உரைக்கிறார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லுகிற அவர், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்றும், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும், 24ஆம் வசனத்திலே தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சமாரியா ஸ்திரீக்கு புத்திமதி எடுத்துரைக்கிறார். வார்த்தைகள் யோவான் 4ஆம் அதிகாரம் 20 24 வரையிலான வசனங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் சாத்தானுக்கு புத்திமதி சொல்லுகிறார். இரண்டாவது புத்திமதி தேவனை அறியாத சமாரியா ஸ்திரீக்கு எடுத்துரைக்கிறார் என்று நாம் 2 புத்திமதிகளையும் இப்போது நாம் பார்த்தோம். நாம் தொழுகை மற்றும் ஆராதனை சம்பந்தமாக நாம் கவனிக்க வேண்டிய சில தமிழ் சொற்களும் ஆங்கில சொற்களும் கிரேக்க சொற்களும், கவனிக்க வேண்டிய தமிழ், ஆங்கிலம் மற்றும் கிரேக்க சொற்கள் யாதெனில், தமிழ் வேதாகமத்தில் பணிந்துகொள், ஆராதனை செய், தொழுதுகொள் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் பணிந்துகொள், ஆராதனை செய், தொழுதுகொள் என்ற தமிழ் சொற்கள் தமிழ் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆங்கில வேதாகமத்தில் வர்ஷிப், bow down, அதற்கு இணையாக kneel down, bow down என்ற bow down என்ற அந்த வார்த்தைக்கு இணையாக kneel down என்ற ஒரு ஆங்கில சொற்றொடரும் பயன்படுத்தப்பட்டது. வர்ஷிப் என்ற வார்த்தையோடு கூட சர்வீஸ், ஆராதனை செய் என்ற இந்த ஆங்கில வார்த்தையும் ஆங்கில வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டது. இந்த சொற்கள் எந்த வார்த்தைகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்ற விவரங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவதாக லட்ரே யூசஸ் என்ற கிரேக்க சொல் கிரேக்க வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிரேக்க வேதாகமத்திலே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே லட்ரே யூசஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் பயன்படுத்தப்பட்டது. ஆராதனை செய் என்று தமிழிலும், சர்வீஸ் என்று ஆங்கிலத்திலும் இந்த லட்ரேசியஸ் என்ற வார்த்தைக்கு தமிழாக்கமாகவும் ஆங்கில மொழியாக்கமாகவும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக மறுபடியுமாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும், யோவான் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரையிலான வசனங்களிலும், ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும்
1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் பணிந்துகொள், தொழுதுகொள் என்று தமிழிலும், ஆங்கிலத்திலே வர்ஷிப், ஃபால் டவுன் அண்ட் வர்ஷிப் என்ற வாக்கியங்கள் ஆங்கில வேதாகமத்திலும் பார்க்கிறோம். தொழுதுகொள், பணிந்துகொள் என்ற இந்த இரண்டு சொற்களும் புஸ்கூனியோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புஸ்கூனியோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பணிந்துகொள், தொழுதுகொள் என்ற தமிழ் வார்த்தை வர்ஷிப், ஃபால் டவுன் அண்ட் வர்ஷிப் என்ற ஆங்கில வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று தொழுது கொள்ளுகிற என்ற வார்த்தை ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே, என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று 9ஆம் வசனத்திலும், 10ஆம் வசனத்திலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசி, நீதி உண்டாக உன் இருதயத்திலே விசுவாசி, ரட்சிப்பு உண்டாக உன் வாயினாலே அறிக்கையிடு. இந்த அறிக்கையிடு என்ற வார்த்தையும் தொழுதுகொள் என்ற வார்த்தையும் தமிழ் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே கால் அப்பான் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆங்கிலத்திலே கால் அப்பான் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற வார்த்தை பயன்படுத்த. இந்த கால் அப்பான் த நேம், அறிக்கை செய் என்ற இந்த இரண்டு அர்த்தங்களும் எபிகலானோ, எபிகலானோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்தும் ஒமோலோ கீட்டாஸ், ஒமோலோ கீட்டாஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்தும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்று நாம் அறிதல் வேண்டும். லெட்ரே யுசஸ், புஸ்கூனியோ, பிகலானோ, ஒமோலோ கீட்டாஸ் என்ற இந்த கிரேக்க சொற்களிலிருந்து நாம் பணிந்துகொள், ஆராதனை செய், தொழுதுகொள், அறிக்கையிடு, வணங்கு போன்ற சொற்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்படுகிறது என்று நாம் முதலாவது அறிதல் வேண்டும். இந்த சொற்கள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய சொற்கள் என்று முன்னதாக எடுத்துரைத்து, இப்பொழுது கிறிஸ்தவர்களின் தொழுகை மற்றும் ஆராதனை எப்படி இருக்க வேண்டும், தொழுகை யாருக்கு செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், தொழுகைக்கு அத்தியாவசியமானவைகள் எவைகள் என்று இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யூதர்கள் அல்ல. யூதர்கள் ஆரோனின் முறையின்படியாக தொழுகை செய்தவர்கள், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகளின்படியாக தொழுகை செய்தவர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் வசனத்தின்படி, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படியாகவும் மெல்கிசேதேக்கின் முறையின்படி தொழுது சேவிக்க முதலாவதாக அவர்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும். கிறிஸ்தவர்கள் மெல்கிசேதேக்கின் முறையின்படி தொழுது சேவிக்க அவர்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்று நாம்
சிந்தித்து பார்க்கும்பொழுது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று தமிழ் முன்மொழி மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கப்பட்டது வேதத்துக்கு அப்பாற்பட்ட சொல்லாக இருந்தாலும் ஆலயம் அவசியம். அந்த ஆலயம் எது என்று கேட்டால் அநேகர் சொல்லுகிறார்கள், கற்களினாலே கட்டப்பட்ட, ஜீவன் இல்லாத கற்களினாலே சார்ந்து கொண்டு சிறந்த கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஆலயம்தான் ஆலயம் என்று சொல்லுகிறார்கள். அது யூதர்களுக்கு. மற்றவர்களுக்கு கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாய் இருப்பது இல்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சாலமோன் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு, இந்த ஆலயம் உமக்கு எம்மாத்திரம், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி, இப்படி இருக்க இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவன் வாசமாய் இருப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிராத தேவன் எந்த ஆலயத்தில் இருப்பார் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற அந்த விவரங்களை எல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். மாம்சத்தின்படியாக கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம் ஜீவன் இல்லாத கற்களை கொண்டு கட்டப்பட்டது. அதிலே தேவன் வாசமாயிருப்பதில்லை. ஆனால் ஆவிக்குரிய ஆலயமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதன் அங்கத்தினருக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று தேவன் சொன்னார் என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரையிலான வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துரைக்கிற இந்த வாக்கியங்களை இப்பொழுது நாம் கவனிப்போம். எப்படி எனில், அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார் பவுல். எப்படி எனில், அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 16ஆம் வசனத்திலே முடிவரை கொண்டு வருகிறார். ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து, எவர்கள் நடுவிலிருந்து? அவ்விசுவாசிகளின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று யெகோவா என்ற கர்த்தர் சொல்லுகிறார் என்று பவுல் சொன்ன வாக்கியம், கர்த்தர் சொல்லுகிறார் என்று, அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் சபையினருக்கு எடுத்துரைக்கிறார். கிறிஸ்துவின் சபையினரே, தேவன் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவுகிறார். நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார். ஆனபடியினாலே கிறிஸ்துவின் சபையாரே, நீங்கள் அவ்விசுவாசிகள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்ற போதனை ஏசாயாவின் கற்பனையின்படி தன் கருத்தை குருது சபையாருக்கு எடுத்துரைக்கிறார். இப்பொழுது
ஏசாயா கற்பிக்கும் கற்பனைகளை ஏசாயா 52 அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவைகள் யாதெனில், எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். யெகோவாவாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார் என்றும், எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் என்றும், பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், யெகோவாவாகிய கர்த்தர் அவருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்கிறார் என்று ஏசாயா தன் புஸ்தகத்திலே 52 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் பதிவு செய்திருக்கிறார் என்று தமிழ் வேதாகமத்தில் நாம் காண்கிறோம். தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதனால் அதில் தொழுது கொள்ள பாத்திரர் யார்? பிதாவா, குமாரனா, பரிசுத்த ஆவியா என்ற இந்த கேள்விக்கு பதில் பிதாவாகிய தேவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருக்கு முன்பாக தீர்க்கதரிசியாகிய மோசே எடுத்துரைக்கிறார். இந்த விவரங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். உபாகமம் 6 அதிகாரம் 12 முதல் 15 வரையிலான வசனங்களிலே தீர்க்கதரிசியாகிய மோசே இஸ்ரவேலருக்கு எடுத்துரைக்கிற இந்த வாக்கியங்களை இப்பொழுது பார்ப்போம். எப்படி எனில், இஸ்ரவேலரே, நீ அடிமையாய் இருந்த வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின யெகோவா என்ற தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றும், உன் தேவனாகி யெகோவாவுக்கு பயந்து, உன் தேவனாகி யெகோவாவுக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்றும், உன் தேவனாகிய யெகோவாவினுடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியின் மேல் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கும் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக என்றும், உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய யெகோவா தேவனாயிருக்கிறார் என்று உபாகமம் 6 அதிகாரம் 12 முதல் 15 வரையிலான வசனங்களிலே தேவனுடைய தாசனாகிய மோசே எடுத்துரைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஒருவரே ஆலயத்தில் துதிக்கு பாத்திரர் என்று நாம் அறிதல் வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு சொன்ன புத்திமதியை இப்பொழுது நாம் பார்ப்போம். நீர், நீர் என்றால் கிறிஸ்து, எண்ணெய், எண்ணெய் என்றால் சாத்தான். சாத்தானுக்கு தந்திரக்காரன் என்று ஒரு பெயர் உண்டு, பொய் சொல்லுகிறவன் என்று ஒரு பெயர் உண்டு, இந்த உலகத்தின் அதிபதி என்று ஒரு பெயர் உண்டு. இப்படி பல பெயர்களை கொண்ட அந்த சாத்தான் சொல்லுகிறான், நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் நீர் காண்கிற இந்த பூமி அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்கிறார். அதற்கு அவர், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி
உன் தேவனாகி யெகோவா என்பவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில், உபாகமும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசியாகிய மோசே கற்பித்த வாக்கியத்தை சுட்டி காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீக்கு எடுத்து சொன்ன புத்திமதி இப்பொழுது நாம் மறுபடியும் பார்க்கிறோம். எங்கள் பிதாக்கள் சமாரியாவில் உள்ள இந்த மலையிலே தொழுது கொள்ளுகிறார்கள், நீங்களோ எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். உம்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்ன சமாரியா ஸ்திரீக்கு கிறிஸ்து எடுத்துரைத்த புத்திமதி யாதெனில், ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. ஏனென்றால் அவள் சமாரியாவில் இருக்கிறாள், யூதேயாவில் இல்லை. ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் நாங்கள் எருசலேமிலே மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொன்னவர், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்து இருக்கிறவரை தொழுது கொள்ளுகிறோம் என்று எடுத்துரைத்து, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொல்லி, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்றும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்றும், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்றும், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீக்கு கற்பித்தார் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரையிலான வசனங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் வாசிக்க முடியும். தொழுது கொள்ளப்படும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன் பங்குக்கு எடுத்துரைக்கும் புத்திமதிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். தேவகுமாரனாகிய கிறிஸ்து நமது பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி மரித்தார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 2 கொரிந்தியர் 13, 14 ஆகிய வசனங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று எடுத்துரைக்கிறார். கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி, தேவனுடைய வாக்கியங்களின்படி மரித்தார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள கிறிஸ்து நமக்கு அவசியம் என்று எடுத்திருக்கிறார். அடுத்ததாக, ரோமர் மற்றும் எபேசியர் ஆகிய சபையில் உள்ளவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய உதவி வேண்டும். கிறிஸ்துவின் கிருபை மட்டுமல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் உதவியும் வேண்டும் என்று எடுத்துரைக்கும் வசனங்கள், வார்த்தைகள், புத்திமதிகள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்களிலும், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின்படி ஜீவித்துக் கொண்டிருக்கும் பலவீனம் உள்ள கிறிஸ்தவர்களின் பலவீனத்தில் பலன் செய்து உதவி செய்திட தேவன் தமது ஆவியை கொடுத்து முத்திரித்து தேற்றுகிறார் என்று இந்த புத்திமதிகளிலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, ரோமர் 8ஆம் அதிகாரம்
26, 27 ஆகிய வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற புத்திமதிகளை இப்போது நாம் பார்ப்போம். ஆவியானவரும், தமிழிலே ஆவியானவரும் என்று நாம் காண்கிற இவ்விடத்திலே ஆவி என்று, ஸ்பிரிட் என்று, இங்கே நபர் என்று சொல்லப்படாமல் ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆவி நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறது என்று எழுதாமல், அதை தேவனுடைய ஆவி என்பதனாலே அதை மேன்மைப்படுத்தும்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று மேன்மைப்படுத்தி தமிழில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி என்றால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று, நாம் தேவனுக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியா இருக்கிற தேவனிடத்தில், ஆவியானவர் என்றால் தேவன். இங்கே ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது ஆவியை பற்றி, தேவனுடைய ஆவியை பற்றி. தேவனுடைய ஆவி நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறது என்று, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் தேவனுடைய ஆவி வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறது என்றும், தேவனுடைய ஆவி தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை, நம்முடைய இருதயங்களையும் தேவனுடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று மேன்மைப்படுத்தி ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று எழுதி, ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று மறுபடியுமாக மேன்மைப்படுத்தி தமிழிலே பார்க்கிறோம். ஆவி நமக்கு உதவி செய்கிறது. அந்த ஆவி என்ற அச்சாரம் இருதயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1:22 எடுத்துரைக்கப்படுகிறது. இருதயத்தில் இருக்கிற அந்த ஆவி நம்முடைய சிந்தையையும் அறியும், தேவனுடைய சிந்தையையும் அறியும். நாம் வேண்டுதல் செய்கிற பொழுது இப்படிதான் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறபடியால் தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்து வேலை செய்கிறது, உதவி செய்கிறது, வேலை செய்கிறது இல்ல, உதவி செய்கிறது என்று ஆவியினுடைய உதவியை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:26-27 எடுத்துரைத்து, அந்த ஆவியோடு கூட எப்பொழுது நாம் முத்திரையிடப்பட்டோம் என்ற விவரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு 1:13 எழுதுகிறார். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரிடப்பட்டீர்கள் என்று எபேசியர் 1:13 எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்முடைய பலவீனங்களில் நமக்கு பலம் செய்து நமக்கு உதவி செய்கிறது என்று எபேசியர் 4:30 அந்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்றும், எபேசியர் 1:13 வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, ஆவியானவர் தான் வாக்குதத்தம் செய்தார். எதை செய்தார்? தன்னுடைய பரிசுத்த ஆவியை செய்தார் வாக்குதத்தம். அந்த வாக்குதத்தம் செய்த பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள் என்று எபேசியர் 1:13 எடுத்துரைக்கிறார். இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியினுடைய உதவியும் நமக்கு வேண்டும். மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும்
அவருடைய நாமத்தின் ஆதரவுடனும் அவருடைய வசனத்தின்படியுடனும் நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடு தேவனை சேவிக்கும் ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனை, உண்மையான ஆராதனை, உண்மையான தொழுகை என்று வேதம் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 20 வரையிலான வசனங்களிலும், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15 17 வரையிலான வசனங்களிலும், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் அவருடைய நாமத்தின் ஆதரவுடன் அவருடைய வசனத்தின்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியின் உதவியுடன் தொழுது சேவிக்கும் ஆராதனை எப்படி இருக்கும் என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்திலே, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் உண்மையானவர்களாய் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 24ஆம் வசனத்திலே, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எடுத்துரைக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 20 வரையிலான வசனங்களிலே எடுத்துரைக்கிற இந்த புத்திமதிகள் யாதெனில், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று, இங்கே கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லப்படுகிற இந்த கர்த்தர் தேவனாகிய கர்த்தர், தேவனாகி யெகோவா, தேவனாகி யெகோவாவுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் புத்திமதி எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக 18ஆம் வசனத்திலே, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைவது மதுவான வெறி கொண்டவர்கள் போல இருக்கக்கூடாது என்று சொல்லி, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் யெகோவாவை பாடி கீர்த்தனம் பண்ணி, யெகோவாவை பாடி என்று சொல்லுகிற இந்த வார்த்தை கர்த்தரை பாடி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவனாகிய கர்த்தர் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்று புத்திமதிகள் எடுத்திருக்கிறார். மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து துதி பாடல்களால் அவரை பாடி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 20 வரையிலான வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் புத்திமதி எடுத்திருக்கிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம்
15 முதல் 17 வரையிலான வசனங்களிலே கொலோசேயர் மற்றும் லவோதிகேயாவில் இருக்கிற சபையினருக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவென்னா, 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக, கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி கெட்டவர்களாக அல்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், 16ஆம் வசனத்தின்படி, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு, மோசேயின் வசனத்தின்படி அல்ல, கிறிஸ்துவின் வசனத்தின்படி உங்கள் ஞானம் பரிபூர்ணமாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும். சில பேர் ஞானமாய் நடக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவின் வசனம் இருப்பதில்லை. கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் சபையாரே உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக என்றும், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை என்றால் தேவனை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, வார்த்தையினால் என்று சொன்னால் அறிக்கையிடுகிற வார்த்தைகள், தேவன் என்றும் கர்த்தர் என்றும் ஆண்டவர் என்றும் குமாரன் என்றும் ஆவி என்றும் ஆவியானவர் என்றும் நாம் வார்த்தைகளினாலே சொல்லுகிறோமே, அந்த வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, கிரியை என்று சொன்னால் கை கூப்பி வணங்குவது, தலை வணங்குவது, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வது, முழங்கால் படியிடுவது, முக்காடிட்டுக் கொள்வது, கைகளை உயர்த்துவது என்ற கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக, ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் என்றாலும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்ல வேண்டும் பிதாவாகிய தேவன். மேலும் அவர் முன்னிலையாக தான் பிதாவை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற அந்த சொல்லை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் கிரியைகள் காண்பிக்க வேண்டும். தலையை உயர்த்தி அல்ல, தலையை தாழ்த்தி தன்னுடைய தாழ்மையை அணிகலனாக அணிய வேண்டும். ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். புருஷர்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் செய்ய வேண்டும். கைகளை உயர்த்துவது எதற்காக என்றால், நான் ஒன்றும் இல்லாதவன், தேவனே எனக்கு இரக்கம் செய்யும், உம்மிடத்திலே நான் இறைஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன், வேண்டுதல் செய்கிறேன். அதற்கு அடையாளமாக கைகளை உயர்த்த வேண்டும். அந்த கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதிலே அநியாயம் ஒன்றும் செய்திருக்க கூடாது, கொலை செய்திருக்க கூடாது, தாய் தகப்பன்மாரை அடித்திருக்க கூடாது, திருடி இருக்கக்கூடாது, மற்றவர்களுடைய பொருளை வஞ்சித்திருக்க கூடாது. இப்படிப்பட்ட அநியாயங்கள் ஒன்றும் செய்யாமல் கைகள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அந்த கைகளை தான் உயர்த்த வேண்டும். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்திலும் ஜெபம் செய்ய வேண்டும். புருஷர்கள் தலையை மூடிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சாயலாக இருக்கிறவர்கள். தேவ தூதர்கள் நிமித்தமாக புருஷர்கள் முக்காடிட்டுக் கொள்ளக்கூடாது. ஸ்திரீகள் புருஷர்கள் நிமித்தமாகவும் அவருக்கு மேலாய் தலையாய் இருக்கிற கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் கிறிஸ்துவுக்கு தலையாய் இருக்கிற தேவன் நிமித்தமாகவும் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் மயிரை கத்தரித்து விட வேண்டும். மயிர் கத்திரிக்க வேண்டுவதில்லை என்று சொன்னால் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தலையை மொட்டை அடித்து விடுங்கள், அவர்கள் முக்காடிட்டுக் கொள்வார்கள் என்று இந்த
கருத்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. புருஷர் தலையை முக்காடிட்டுக் கொள்ளக்கூடாது, கர்ச்சீஃப் எல்லாம் மூடக்கூடாது, கேப் எல்லாம் போடக்கூடாது, குல்லா போடக்கூடாது. புருஷர்கள் முக்காடிட்டுக் கொள்ளாமல் ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். இது தன்னுடைய தாழ்மையை தெரிவிப்பதற்காக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை பற்றிக் கொள்ள கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் முன்னிலையாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அல்லது முழங்கார் படியிட்டு பணிந்து கொண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த 17வது வசனத்தின் கருத்து. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இன்றைக்கு ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு மனுஷர் முன்பாக ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இப்போ சாவு வீட்டுக்கு போனா செத்தவனுக்காக தேவனே ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று இருக்கிறவர்கள் நீங்கள் வாழுங்கள், மரித்தவர்களுக்காக கவலைப்படாதீர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை கொண்டு வருவார் என்று புத்திமதி சொல்லுங்கள். இதை தவிர்த்து சாவு வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்து சொல்லுவீங்களா, ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. சபையிலே 2-3 பேராக கூடி வருகிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கூடி வந்து அவர் முன்னிலையாக நாம் அவருடைய நாமத்தின் ஆதரவிலே நாம் ஸ்தோத்திரம் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னார். தேவனை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலே ஸ்தோத்திரியுங்கள் என்று நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைகளினாலாவது கிரிகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை தான் ஸ்தோத்திரியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15 17 வரையிலான வசனங்களை எடுத்துரைக்கிறார். கடைசியாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லும் கருத்தை இப்பொழுது நாம் கவனிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், அவருடைய நாமத்தை என்றால் கிறிஸ்துவனுடைய நாமத்தை கர்த்தர் என்று துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம் என்ற இந்த பலியை கிறிஸ்துவின் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர் எடுத்துரைக்கும் வார்த்தைகளை நாம் கவனிப்போம். இன்னும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனத்தை கவனித்து இந்த உரையை முடிக்கிறேன். தொடர்ச்சியை அடுத்த சந்திப்பிலே உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களிலும் அசைவில்லாத ராஜ்யத்தை, அசைகிற ராஜ்யம் யூதருடைய ராஜ்யம், ஆட்சிக்கு பிற்பாடு கிறிஸ்துவின் ராஜ்யம் வருகிறது. அந்த ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். அதை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை, கிறிஸ்துவனுடைய கிருபையை பற்றிக் கொள்வோம் என்றும் 29ஆம் வசனத்திலே தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருப்பதனால் அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்ற இந்த புத்திமதிகள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களில் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க நாம் நமக்கே பிரியமாய் நடக்கிறோம், நமக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய விரும்புகிறோம். நாம் விரும்பினால் போவோம் ஆலயத்துக்கு, விரும்பாவிட்டால் வீட்டிலே இருந்தது. நமக்காக
தன்னுடைய குமாரனை கொடுத்த தேவனை மறக்கிறோம், கிறிஸ்துவை மறந்து விடுகிறோம். தேவன் தம்முடைய ஆவியினாலே எழுப்பின கிறிஸ்துவையும் தேவனுடைய ஆவியையும் மறந்து விடுகிறோம். நாங்கள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று வாரத்தின் முதல் நாள் ஆராதனைக்கு நாம் செல்வது. ஆராதனை என்று சொல்லுகிற அந்த சொல்லும், தொழுகை என்று சொல்லுகிற அந்த சொல்லும் மையமாக வைத்து ஒரு தொழுகையை பற்றி இப்பொழுது நாம் பார்த்தோம். தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.